கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய வழக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், அதே போன்று இன்னும் ஒரு நபர் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திமுகவின் நிர்வாகி ஜாபர் சாதிக் தான் இதற்கு முக்கிய தலைவனாக இருந்து தெரிய வந்தது. இந்த வாக்குமூலத்தை அடுத்து திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கிடம் போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டு அவருக்கு சம்மன் அளித்திருந்தனர். ஆனாலும் சம்மனுக்கு அவர் ஆஜராகாததால் போலீசார் இவரை மிக தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் திமுக தலைமை ஜாபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நிரந்தர நீக்கம் செய்து உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே ஜாபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை வெளிநாடுக்கு தப்பி சென்றால் மீண்டும் அவர் இந்தியாவுக்கு வரக்கூடாது என்பதற்காகவும் லுக் அவுட் நோட்டீஸ், அதாவது கவன ஈர்ப்பு சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜாபர் சாதிக் தலைமறைவானார். தனது குடும்பத்தோடு தலைமறைவானார். மேலும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகிய மூவருமே தலைமறைவானார்கள். இந்த நிலையில் இவர்களை பிடிப்பதற்காக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் செல்போன் டவர் மூலமாக போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாபர் சாதிக்கை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள்.